சம்டைம்ஸ் நம்ம ஆசைப்பட்டது எதுவும் நமக்கு நடக்காமல் போகலாம். பட் காட் ஹேஸ் இஸ் ஓன் பிளான்ஸ். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆன கதை தான் இது. ஸோ என்னுடைய அப்பாவுக்கு 7 வயசு இருக்கும்போது எங்கள் தாத்தா இறந்ததுனால அவர் தமிழ்நாடுக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஸோ தமிழ்நாடுக்கு வந்து அவர் தமிழ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டு படித்து ஸோ ஃபைனலி 1987 அவர் கவர்மெண்ட் ஜாப்பில் ப்ளேஸ் ஆனார். வாவில் ஸோ அதுக்கப்புறம் அவர் எங்கள் அம்மாவை மீட் பண்ணார். ஸோ அவங்க கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பிறந்தோம். ஸோ இந்த கதையெல்லாம் இப்போ உங்களுக்கே தெரியும். ஏன் இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா என்னுடைய அப்பா இப்போ ரிட்டையர் ஆக போகிறாரு. பிகாஸ் அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்துருச்சு. அதை செலிப்ரேட் பண்ண தான் நம்ம எல்லாம் இங்கே இருக்கோம். இஃப் வி கீப் ட்ரைங் த வேர்ல்ட் வில் டெஃபினெட்லி டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளாக தான் நான் இவரை நினைக்கிறேன். ஏன்னா இவர் மனசு வச்ச எதையும் இவர் நான் நடத்தி காட்டாமல் விட்டதில்லை. ஸோ எதர் இட்ஸ் ஸ்டடீஸ் ஆர் லைஃப் வாட் எவர் இட் மேபி. வயது மூப்பின் காரணமாக அன்னார் அவர்கள் இங்கிருந்து பணி நிறைவு செய்திருக்கிறார்கள். அவருக்கும் தெரியவர் ரத்னாச்சாரின்றவங்க ஒன்றும் தெரியாதவங்க யாரும் இல்லை இந்த சர்க்கிளில். அவர் வந்து 40 ஆண்டுகள் படிப்பு இருக்கிறாரு. 13 ஆண்டுகள் வேலை செஞ்சிருக்காரு. 1987 2000 வரைக்கும். வேப்பனப்பள்ளி வந்து ஒரு மாதிரியான டீட்டெயில்ஸான ஒரு இது. ஏன்னா கவுன்சிலில் வந்து அவர் சொந்த ஊர். வெளியூர்ல கூட வேலை செஞ்சிடலாம். ஆனால் சொந்த ஊர்ல வந்து வேலை செய்ய முடியுமா? எல்லோரும் இந்த ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். காலத்தின் 2000 பேர் தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சரி. எங்களுக்கு வந்து இந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. உங்க அப்பா ஈவ்ல தானே ஒர்க் பண்றாரு. உங்க அப்பாவாலதான் எங்க வீட்டுல கரண்ட் இருக்கு, லைட் எரியுது. இது எங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனே இது மாதிரிதான் இருக்கும். எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் ரொம்ப ஒரு காடா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. எங்க அப்பா அங்க வந்து அவருக்கு அந்த கம்பம் நட்டுறதுக்கு அவர் தனியா ஸ்பெஷலா அதுக்கு எஃபர்ட் எடுத்து வாங்கி கொடுத்து போட வச்சுட்டு வந்திருப்பாரு. அவங்க கண்ணுல வந்து அந்த இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்ற பெருமை வந்து நாங்க அதை பார்த்துதான் அதனாலே எனக்கு முதல்ல ஞாபகம் இருக்குதுன்னா ரொம்ப உழைப்பாரு, கடுமையான உழைப்பாளி. ஸோ நான் எவ்வளோ வெளிநாட்டுக்கு போய் ஏதாச்சும் கஷ்டப்படுறனாலும் எப்பவுமே அப்பா அம்மா பட்ட கஷ்டத்தையும் எங்க அப்பா முக்கியமா அவரு தெலுங்கு தான் படிச்சார் சின்ன வயசுல இருந்து. ஆனா அவரு தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் வேலைக்காக தமிழ் கத்துக்கிட்டு அது எதுவும் கத்துக்கிட்டாரு. ஸோ அதை பாக்குறப்ப நம்ம பண்றதுதான் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அப்பா அவ்வளவு பண்ணியிருக்காருன்னா நம்மள அவரை பெருமைப்படுத்த இன்னும் கண்டிப்பா நிறைய உழைக்கணும்ன்றதுதான் நிறைய வச்சிருப்பேன். எந்த ஒரு இது இல்லாம எங்க ஆபீசர் கெட்ட பேர் எடுக்காமல் நல்லபடியா வந்து வேலை செய்து இந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கே வந்திருக்கிறதுலாம் எங்கள் அப்பாவுடைய 40 years old ஃப்ரெண்ட்ஸ். 1983 அவங்க கூட ஐடியில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை ட்ரீட் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ இக்கிகை என்ற புக்கில் ஒரு சேயிங் இருக்குது, யூ நெவர் ரிட்டையர். அதாவது நமக்கு பிடிச்சமான விஷயத்த நம்ம பண்ணுறப்போ அதுலேருந்து நம்ம என்றைக்கும் ரிட்டையர் ஆக போகிறது கிடையாது அப்படின்றது தான். அந்த கோட் வந்து எங்கள் அப்பாவை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பொருத்தமாக தோணுச்சு. ஏன்னா அவர் என்றைக்கும் புதுசாக விஷயங்களை கற்றுக்க பின்வாங்கினதே கிடையாது. பீயிங் திஸ் சேயிங் ஐ ஷுட் டேக் இட். ஏன்னா அந்த ஏஜில் நம்ம அவ்வளோ ஆர்வமாக கற்றுப்போமான்னு எனக்கு தெரியல. ஸோ இட்ஸ் தி ஸ்டோரி. ஸ்டோரி ஷார்ட், இந்த ட்ரெஸ் வந்து எங்கள் அப்பா எனக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணது. ஸோ நான் அதை ஒரு ரிட்டையர்மெண்ட்க்கு யூஸ் பண்ணேன். ஸோ இட்ஸ் அ கோர் மெமரி கைஸ்.